ஒன்று கூட இல்லை. எங்கள் ஊரில் மட்டை வச்சு விரட்டுவாங்க. இப்போ இந்த வலையெல்லாம் எவ்வளோ நாளைக்கா வரும் உங்களுக்கு வீசுனா? 2-3 வருஷம் நிற்கும். 2-3 வருஷம் நிற்குமா? நூல் வலையா? நரம்பு நூல் தான். நரம்பு தான். உங்களுக்கு தண்ணி கிடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன இந்த வலைக்கு தண்ணி குறைய தான் பிடிக்கலாம். எதுக்கு? இந்த வலைக்கு வீச்சு வலைக்கா? இந்த தண்ணி பெருவடி ஆகணும். டேங்கர். டேஞ்சரா? டேங்கரா? சாப்பிட மாட்டோம். ஆ, என்னையா? எல்லாருக்கும் வணக்கம். கடலில் வீச்சு வலை வீசுறதுக்கும் ஆற்றுல வீச்சு வலை வீசுறதுக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆமாங்க, கடலில் தூக்கி வீசுனா அதிகபட்சம் ஒரு வீச்சு வலைக்கு ஒரு டயத்துக்கு ஏதாவது ஒரு மீன் சிக்கும். ஆனால் ஆற்றுல 5-6 தடவை வீசியுமே ஒரு கறிக்கு உதவாத ஒரே ஒரு டேங்கர் மீன் தான் கிடச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். நீர்நிலைகள் என்னதான் பல்வேறு வகையில் வேறுபட்டு இருந்தாலும் மீன் பிடிக்கிற முறை என்னமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க கையாளப்பட்டு வருகிறது. ஆமாங்க, இது ஒரு ஆற்று பாலம் தான். இந்த ஆற்று பாலத்துக்கு கீழே விவசாயம் பண்ணுற ஒரு ஐயா வந்து வீச்சு வலை வீசுகிறாங்க. அந்த வீச்சு வலை வீசுகிற அழகை பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குங்க. கடற்கரையை பொறுத்த மட்டும் இல்லை, வீச்சு வலை வீசினா கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பெருமளவு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மீனுக்காவது கேரண்டி கொடுக்க முடியும். ஆமாங்க, அதுவும் இல்லாமல் அதிகபட்ச மீன்களோட நடமாட்டத்தை பார்த்து தான் அங்கே வீசவே செய்வாங்க. இதுலேருந்து பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா மீனோட நடமாட்டம் ரொம்ப அழகாகவே தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம பாம்பன் பாலத்தில் முருகையா வீச்சு வலை வீசுவார், அதுதான் நம்ம அதிகமாக பதிவு பண்ணியிருக்கோம். ஐயா வீச்சு வலை வீசும்போது என்ன பண்ணுவோம், பாம்பன் பாலத்து மேலே போய் நின்று கருப்போர் நடமாட்டம், அதாவது மீனோட நடமாட்டத்தை சுற்றி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்கே நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த வலையை வீசுவாங்க. அப்படி இல்லைன்னா வீசாமல் திரும்பி போயிடுவாங்க. ஒன்று கூட இல்லை. இந்த வீச்சு வலை ரெடிமேடாக கிடைக்காது, கொஞ்சம் வேலை பார்க்கணுமா? நீங்கள் தான் பார்த்தீங்களா? ஆ, எங்கள் ஊருக்குலாம் வலை கிடைக்கும். ஆனால் அந்த ஈயக்குண்டு எல்லாமே வச்சு செட் பண்ணுவாங்க தனித்தனியாக. இது ரெடிமேடாக இருக்கா? கைப்பின்னலா? எங்கள் ஊரில் மட்டை வச்சு விரட்டுவாங்க. மட்டை வச்சு விரட்டுவாங்க, இல்லை ஆளுக்கு 2 பேர் போய் சத்தம் போட்டு விரட்டுவாங்க. அங்கே கிடக்கும் மீன். ஆனால் ஒன்றையுமே காணாமல் சுற்றுனதுதான் கொஞ்சம் அப்படியே எட்டி வீசி வர்றது. இப்போ இந்த வலையெல்லாம் எவ்வளோ நாளைக்கா வரும் உங்களுக்கு வீசுனா? 2-3 வருஷம் நிற்கும். 2-3 வருஷம் நிற்குமா? நூல் வலையா? நரம்பு நூல் தான். நரம்பு தான். நூல் 8 கிலோ 10 கிலோலாம் பிடிச்சிருக்கேன். இதுலையா தண்ணி நிறையெல்லாம் கிலோ இருக்குது. அப்போ நடந்துலாம் வர முடியாது, நீச்சல் அடிச்சு தானே எடுக்கிற மாதிரி இருக்கேன். அரையில இது பீச்சு வலை தானே? சரி சரி. கயிறு வச்சுக்கிறீங்களோ? கயிறு தான் இருக்கேன். போயிட்டு அந்த போயிட்டு வர ஒன்றும் இல்லை. மறு முட்டை அன்னிச்சு வரத்துல கும்பலா ஜிலேபி அதுக்காண்டி ரவுண்டு வச்சுருந்தேன். எல்லாம் அங்கிட்டு தான் முட்டை எல்லாமே. உங்களுக்கு தண்ணி கிடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன
இந்த விலைக்கு தனி குறையெல்லாம் பிடிக்கலாம். எதுக்கு? இந்த விலைக்கு பீச் விலைக்கா? இந்த தண்ணி பெருவடியாக வரணும். பெருவடியாக வந்தால் அங்கே சர்க்கரை விற்கணும். இது ரெடி பண்ணுறோன்னா 8000 8,000மா? ஆ, இந்த விலை அது 1000 ரூபாய்க்கு. 8 கிலோ கிட்டனா எவ்வளோக்கியா போகும்? அது என்ன இங்கே நோக்கமாக கொடுக்குறதெல்லாம் 250 ரூபா போடுவாங்களா கிலோ? அந்த ரொம்ப ஆ, இங்கே கெண்டைக்கு 500 ரூபா கொடுக்குறது நிறையா. 8 கிலோவுக்குமா? என்ன சொல்றிய? இந்த விலைக்கு அது வாங்கி எவ்வளோ காரணம் காய்ச்சி. ஆ, சாதாரணமாக 200 250 ரூபா விற்கிதுல்ல இந்த வண்டியில் கொண்டு வரவங்கலாம். விற்கிது. ஆ, இங்கே கிலோ வந்து வாங்குறாங்க வேணும்னாங்க. ஆத்தினால வாங்குறாங்க, ஆத்தினால விற்கிறாங்க, ம், ஏதாட்டா விற்கிறாங்க. அங்கிட்டா அந்த ஹோட்டலில் ஒரு வலையை விட்டுருக்கலாம், பார்த்து வலையை இங்கே விட்டு விட்டுட்டேன். கடிக்குதோ அங்கிட்டு? போகுது, அது அடிக்கல. இறங்கிட்டு ம், பள்ளத்துக்கு இறங்கிட்டு இந்த பள்ளம் அந்த பள்ளத்துக்கு போகிறோம். இந்த பள்ளம் கோழிக்கணும் ஓடியாது மட்டும் முட்டுறதுல அப்படியே கொஞ்சம் ஆள் பார்த்து எடுத்துக்கிறோம். ஆ, இங்கே யாரும் தூண்டிலாம் போட மாட்டாங்களா? மூண்டிக்கு இப்போ இந்த நேரம் கிடைக்காது. கடிக்காது. அவ்வளோதான். குறவையா? டேங்கர் ஆ, டேங்கர் டேஞ்சரா? டேங்கர் டேங்கரா? இது சாப்பிட மாட்டோம். ஆ, சாப்பிட மாட்டீங்களா? எதுவும் விஷமுள் இருக்குமா அதில்? இல்லை விஷமெல்லாம் கிடையாது. சேர்த்துல தான் இருக்காங்க. இந்த சும்மா போட்டுறது கிடைக்கும். அடிங்க அடிங்க. செம்ம அழகாக இருக்கியா மீன்? ம், என்னையா? கும்பலாம் இது போயிட்டு ஆ, சுற்றி வாக்குள்ள நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com